அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நிறைய மாணவர்கள் கேட்டுக்கொண்ட வார்த்தைக்கு இணங்க எக்ஸாம் மண்டபத்திற்குள், பரீட்சை மண்டபத்திற்குள் எந்தவிதமான பயமும் தயக்கமும் படபடப்பும் இல்லாமல் பரீட்சையை எழுதி முடிப்பதற்கான துஆக்கள் ஏதேனும் இருந்தால் பதிவிடவும் என்ற கேட்ட வார்த்தைக்கு இணங்க ஒரு துஆவை நான் பதிவு செய்கிறேன். எக்ஸாம் மண்டபத்திற்கு, பரீட்சை மண்டபத்திற்குள் நுழைவதற்கு முன்னால் இந்த துஆவை ஓதிவிட்டு நீங்கள் நுழைந்து பாருங்கள். ஒரு முறை ஸலவாத்தை ஓதிவிட்டு ஃபஇன்ன ஹஸ்பக்கல்லாஹு ஹுவல்லதி ஐயதக பினஸ்ரிஹி வபில் முஃமினீன், ஒரு முறை ஸலவாத்தை ஓதிவிட்டு ஃபஇன்ன ஹஸ்பக்கல்லாஹு ஹுவல்லதி ஐயதக பினஸ்ரிஹி வபில் முஃமினீன் என்ற ஆயத்தை ஓதிவிட்டு அதன் பிறகு ஒரு முறை ஸலவாத்தை ஓதிவிட்டு இன்ஷா அல்லாஹ் எக்ஸாம் மண்டபத்திற்குள், பரீட்சை மண்டபத்திற்குள் நுழைந்து பாருங்கள். எந்த விதமான பயமும் படபடப்பும் தயக்கமும் இல்லாமல் பரீட்சையை எழுதி முடித்துவிட்டு வெளியில் வருவீர்கள். சூரத்துல் அன்ஃபால் 62வது ஆயத்து. ஒரு நிமிடம் இந்த துஆவுக்காக வேண்டி செலவழித்துவிட்டு அதன் பிறகு உங்கள் பரீட்சையை நீங்கள் ஆரம்பியுங்கள். ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி அல்லாஹும்ம லா ஸஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு ஸஹ்லா வ அன்த தஜஅலுல் ஹஸ்ன இதா ஷி'த ஸஹ்லா. இந்த துஆவை நீங்கள் ஓதிவிட்டு உங்களுடைய பரீட்சையை நீங்கள் ஆரம்பியுங்கள். இடையில் கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு மறந்து போனால் கண்மணி நாயகத்தினுடைய பெயரில் ஸலவாத்து கூறிவிட்டு அந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அந்த கேள்விகளுக்கான பதில்களை உதயமாக்குவான்.